அன்புடையீர், மனிதகுல தோற்றத்தின் துவக்கத்திலிருந்தே துரோகிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். பூமியின் முகத்திலே புன்னகைத்து கொண்டும் சாமியின் மீது சத்தியம் செய்து கொண்டும் நாடகமாடுகின்ற துரோகிகளினுடைய விழுக்காடு இன்றைக்கு வர வர அதனுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றை வாசிப்பது சரித்திர புருஷனுடைய வீர சாகசங்களை படித்து புல்லாங்காகிதம் அடைய மட்டுமல்ல, துரோகத்தால் வீழ்ந்தவர்களையும் முற்றிலும் நம்பி பெற்றதை தொலைத்தவர்களையும் அவர்களை பற்றி அறிந்து எப்பொழுதும் நாமெல்லாம் விழிப்போடு விளங்குவதற்காகத்தான் இந்த பதிவுகளை உங்கள் பாத மலர்களில் காணிக்கையாக்குகிறோம். மனிதர்கள் சுயநலமிக்கவர்கள், அவருடைய அனைத்து செயல்களும் ஆதாயத்தை நோக்கி செயல்படும் என்கின்ற யதார்த்தமான நிதர்சனமான கராரான பார்வை சமூக விஞ்ஞானி காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு இருந்தது. மனிதர்கள் மகத்தான மேன்மை கொண்டவர்கள் என்று பரந்த பார்வை மகாத்மாவிற்கு இருந்தது. இருட்டறையிலே சிக்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் பூனையினுடைய கால்களின் நகங்கள் எவ்வளவு கூர்மையானவை என்பது தெரியும். பூனையைப் போல தோன்றுகின்ற பலர் நேரம் வரும் வரை வாலை சுருட்டவும், காலம் கனிந்தால் பாலை குடிக்கவும், உறவு கசந்தால் ஆளையே முடிக்கவும் செய்வார்கள். நம்பி கெடுவதும் நம்பிக்கையின்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அனுபவிக்கின்ற துயரச் சம்பவங்கள் தான். காரல் மார்க்ஸும் காந்தியும் மக்களை பற்றிய மதிப்பீட்டில் முரண்பட்டவர்கள் தான். மகாத்மாவினுடைய படுகொலை பற்றி ஆய்ந்து பார்த்தால் மாமேதை காரல் மார்க்ஸுடைய கணிப்பு எவ்வளவு உண்மையானது என்பது தெளிவாக புரியும். வரலாறு என்பது வந்து போனவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அல்ல, சமூக சேவைகளையும் சாதனைகளையும் படைத்த ஹிமாலய தியாகிகளுடைய தொகுப்பு. பூமியிலே காரர்கள் சூழ்ந்து மக்கள் அறியாமலே அமைதிப்படுகின்ற பொழுது இறைத்தேவன் தன் குமாரர்களை அனுப்புகிறான். இப்படி வந்த புத்தன், இயேசு, முகமது நபிகள் வரிசையில் மகாத்மா காந்திஜியும் ஒருவர். காந்தியம் அது ஒரு தனி சித்தாந்தம். இந்திய விடுதலையோடு மனிதகுலத்தினுடைய ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுத்தவர். காந்தியம் மனிதகுலத்திற்கு அள்ளி வழங்கிய அறநெறிகள் அற்புதம் அற்புதம். சத்தியாகிரகமும் அகிம்சையும் சத்திய சோதனையின் இரண்டு கண்கள், எய்தவனையே தாக்குகின்ற மாய சக்தி கொண்ட அதிசய அம்புகள், ஆத்திரம் கொண்ட எதிரிகளையும் அன்பால் வெல்லுகின்ற அற்புத சக்தி. உப்பு சத்தியாகிரகம், ஒரு கைப்பிடி உப்பு ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆட்டங்காண வைத்த அதிசயம். உண்ணாமல் இருப்பதையே வெல்லற்கிரிய ஆயுதமாக்கிய உன்னதம். இப்படி ஒரு ஞானியும் மண்ணுலகில் அவதரிப்பது இனிமேல் நடவாத காரியம் என உலகமே போற்றுகிற வகையில் வாழ்ந்து காட்டியவர்தான் மகாத்மா காந்திஜி அவர்கள். இந்த அஹிம்சா மூர்த்தியின் மீதும் குண்டுகளை துளைத்து உயிர் குடித்த கொடூர அரக்கன் ஒருவன் வாழ்ந்தான் என்பது மனிதகுலத்திற்கு வெட்கக்கேடானது. 1948 ஜனவரி 30ஆம் நாள் அதிகாலை 5 மணிக்கே எழுந்து விட்டார். காலை உணவு முடித்து கொண்டு நவகாலி கலவரம் குறித்து விசாரிக்கிறார். பகல் 2:30 பகல் உணவும் நிறைவேற்றது. பிறகு வல்லபாய் பட்டேலோட சந்திப்பு. மேலும் பலர் அவரை சந்திக்க வருகை தருகின்றார்கள். அதே நாளில் 38 வயதான விநாயகராம் கோட்சே பழைய டெல்லி ரயில்வே நிலையம் தங்கும் விடுதியில் தீவிர ஆலோசனை. அவனுடைய சகாக்கள் நாராயண ஆப்தே, விஷ்ணு கார்கே, இன்னும் சிலர் 8 பேர் இன்று இறுதி முயற்சியாக காந்தியை கொன்றே தீர வேண்டும் என்கின்ற துடிப்போடு திட்டம் வகுத்தார்கள். அந்த கொலைகார கூட்டம் மாலை 4:30 மணி பிர்லா மந்திர் கோயிலிலே சாமி கும்பிட்ட பின்பு ஒரு குதிரை வண்டியிலே பிர்லா மாளிகை வந்து அடைந்தார்கள். அவளுடைய விஷம் நிரம்பிய கழுகு பார்வை மண்டபத்தை முழுமையாக அளந்தது. தப்பிச் செல்கின்ற வழிகளையெல்லாம் ஆய்ந்து அறிந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டார்கள். பட்டேலுடன் பேசியதால் பிரார்த்தனைக்கு செல்ல 10 நிமிடங்கள் தாமதமானது. காந்தியினுடைய பேத்திகள் மனு, ஆபா இருவரும் காந்தியை தாங்கி பிடித்தபடி பிரார்த்தனை மண்டபம் நோக்கி புல் தரையில் நடந்து வந்தார்கள். குளிர்கால சூரியன் வெளிரிப் போய் ஒதுங்கிக் கொண்டிருந்தது. வெண்ணிற சால்வியை தோளோடு சேர்த்து போற்றிக் கொள்ளுகிறார் காந்திஜி. வலது பக்கம் மனு, இடது பக்கம் ஆபா இருவரும் காந்தியை தாங்கி பிடித்துக் கொள்கிறார்கள். காந்தி மெதுவாக நடந்து வருகிறார். காந்தி நடந்து வருவது கோட்சேவின் கண்களிலே தென்படுகிறது. அவன் முன்னேறி செல்லுவதா அல்லது கொஞ்சம் தாமதிப்பதா என்று தயக்கம் காட்டுகிறான். காந்தியினுடைய சால்வை காற்றிலே அசைவது அவன் கண்ணிலே தெளிவாக படுகிறது. சுற்றிலும் நோட்டமிட்டு பார்க்கிறான். காந்திக்கும் அவனுக்கும் ஒரு 100 அடி இடைவெளி இருக்கிறது. கூட்டத்தை விலகி கொண்டு முன்னேறி செல்லுகின்றான். நூற்றுக்கணக்கான மக்கள் பிரார்த்தனைக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக காந்தியின் குறுக்கே வருகிற பார்வையாளர்கள் அன்று இல்லை.
கோட்சே தனது இத்தாலிய பிர்தா துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொள்கிறான். அது காத்து கொண்டிருக்கிறது. காந்தியின் முன்னாலே போய் நிற்கிறான். அவனுடைய உதடுகள் நமஸ்தே காந்திஜி என்று கைகூப்பி வணங்குகிறான். காந்தியின் கைகள் கும்பிடுகிறார், வணக்கம் சொல்லுகிறார். அந்த மனிதன் காந்தியின் கால்களில் விழுந்து வணங்கப் போகிறானோ என்று எண்ணினார் போலும். அது காந்திக்கு பிடிக்காதல்லவா? எனவே அதை தவிர்ப்பதற்காக அவரை சிரமப்படுத்தாத சகோதரா, கொஞ்சம் விலகி நில்லுங்கள் என்று கெஞ்சுகிறாள். காந்தியின் கண்களை கோட்சே எதிர்கொள்ளுகிறான். சலனமற்ற கண்கள் கோட்சேனுடைய வலது கை துப்பாக்கி எடுக்கிறது. இடது கையால் மனுவை கீழே தள்ளி விடுகிறான். அவள் தடுமாறுகிறாள். கையில் இந்த பொருள்கள் எல்லாம் கீழே விழுகிறது. அவளுக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிகிறது. அதற்குள் கோட்சேனுடைய வலது கை துப்பாக்கி மேலே ஏந்துகிறது. காந்தியின் கண்களும் துப்பாக்கி எதிர்கொள்கின்றன. கோட்சே துப்பாக்கியை இயக்குகிறான். 3 முறை வெடிக்கிறது. அடிவயிறு, இதயம் என தோட்டா பாய்கிறது. காந்தி தான் சுடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்தபடியே நிற்கிறார். அந்த கண்கள் உலகை கடைசி முறையாக காண்கிறார். அவரது உடல் சரிகிறது. கால்கள் நடக்க மறுத்து ஒதுங்குகிறது. புகையின் நடுவிலே கூக்குரல் எழுகிறது. காந்தியினுடைய உதடுகள் முணுமுணுக்கிறது. ஹேராம், ஹேராம். பல பேருடைய ஆர்ப்பாட்டங்களுக்கிடையில் அவனை ஒன்றும் செய்து விடார்கள் என்று அவருடைய வார்த்தைகள் வெளியே வருகிறது. ஆஸ்திரேலிய கம்பளியால் தயாரிக்கப்பட்டிருந்த அவருடைய வெண்ணிற ஷால்வை இரத்தக்கரை வடிகிறது. கூச்சலும் சத்தமும் அதிகமாகிறது. காந்தியின் கடிகாரம் தரையில் விழுந்து அப்படியே நிற்கிறது. அப்பொழுது மணி 5:12. அதற்கு பிறகு அந்த கடிகாரம் ஓடவே இல்லை. நாதிராம் விநாயக் கோட்சே, அவனுக்கு வயது 38. பூனா நகரனுடைய பிராமின் பாரம்பரியம் கொண்டவன். இந்து மகாசபை அதனுடைய நகர செயலராகவும் RSS பயிற்சியாளராகவும் அவன் வாழ்ந்து வந்தான். 1948 ஜனவரி 30 நடந்த காந்தி படுகொலையில் சதிகாரர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. அவருடைய கொலைக்கான காரணமாக அவர்கள் கூறியது இதுதான்: காந்தி இந்துக்களை காட்டிலும் இஸ்லாமியர்களுக்கே ஆதரவாகவும் பல விஷயங்களில் அன்போடும் பல காரியங்களை அவர்களுக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது ஏற்பட்ட மோதல்கள், படுகொலைகள், வெட்டு குத்தியனம், ரத்தம் சிந்தியது, அனைத்து கொடுமைகளுக்கும் ஒரே ஒருவர் தான் காரணம். அவர்தான் காந்திஜி. பாகிஸ்தான் முஸ்லிம்களுடைய தனி நாடு, இஸ்லாமிய தேசமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்தியாவை ஏன் இந்துக்களின் நாடாக அறிவிப்பதற்கு காந்திஜி மறுக்கிறார்? ஹனுமன் படம் வரைந்த காவி கொடியை தேசிய கொடியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டோம். காந்தி மறுத்துவிட்டார். இப்படி காந்தி மீது 90க்கு மேலான குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு பதிவு செய்தார்கள். டெல்லி செங்கோட்டையிலே சிறப்பு விசாரணை நடைபெற்றது. கோட்சேவுக்கு அவன் உடன் துணையாக நின்ற நாராயண் ஆப்தே இருவருக்கும் தூக்கு தண்டனை, மற்ற 7 பேருக்கு ஆயுள் தண்டனையாக அறிவிக்கப்பட்டது. மகாத்மாவினுடைய வாரிசுகள், அவர்களுக்கும் அகிம்சா ரத்தந்தானே ஓடும். இரக்க குணம் நிரம்பிய இதயத்தின் சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் மகாத்மா காந்தியினுடைய மகன்கள் மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி இருவரும் தூக்கு தண்டனை ரத்து செய்து கருணை காட்ட வேண்டும் என்று அவர்கள் மனுவை சமர்ப்பித்தார்கள். ஆனால் அன்றைய பிரதமர் நேரு அவர்களும் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல் அவர்களும் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்களும் அடங்கிய குழு அவருடைய கருணை மனுக்களையும் காரணங்களையும் அவர்கள் தெளிவாக ஆய்ந்து அறிந்து கருணை மனுக்களை நிராகரித்தார்கள். அதனுடைய அடிப்படையில் 1940 நவம்பர் 15ஆம் நாள் இருவர் தூக்கிலிடப்பட்டார்கள். தூக்கு கயிற்றை கழுத்திலே அணிவதற்கு முன்பாக இருவருமே RSSின் துதி பாடல்களை பாடினார்கள் என்று சிறையினுடைய அறிக்கை கூறுகின்றது. இன்றைக்கு இந்த மண்ணுலகில் ஒவ்வொருவருடைய கேள்வியும் இதுதான்: வெடிகுண்டு ஏவுகணைகள் வைத்திருக்கின்ற வெள்ளையனை விரட்டிட ஒரு அரை நிர்வாண பக்ரி அகிம்சையில் வழியிலே போராடி வென்றது ஆச்சரியமான சமாச்சாரம். இப்படி ஒரு மகாத்மாவை சுட்டு கொல்ல வேண்டும் என்கின்ற காட்டு விலங்கினும் தரம் தாழ்ந்த ஒரு கொலைவெறியன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறான் என்பதும் நம்புவதற்கு அரிதாகவே உள்ளது. காந்தியினுடைய மறைவு குறித்து நேரு கடைசியாக கூறிய அஞ்சலி வார்த்தைகள் இவைதான்: சுதந்திர இந்தியாவிற்கு வழிகாட்டிய ஒளிவிளக்கு அணைந்து விட்டது. நம் பாரத தேசமெங்கு மதவெறி என்கின்ற நஞ்சு பரப்பப்பட்டு விட்டது. பரவிய விஷத்தால் பாரத மக்களினுடைய சமாதான சக வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. தேசப்பிதா காந்தி காட்டிய அகிம்சை வழியில் எதிர்சக்திகளை வேரோடு களைவோம். சுதந்திர இந்தியாவை நாம் காப்பாற்றுவோம் என்று அவர் அறுதியிட்டு உரைத்தார்.
மனிதகுல வரலாறு துரோகங்களுடைய இரத்தத்தால் எழுதப்பட்டதுதான் என்று பல்வேறு வரலாற்று ஆய்வுகளை படிக்கிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. மனிதன் உடல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அவனுடைய மேல் தோலை கீறினால் அவனுக்குள் ஒரு பயங்கரமான மிருகம் வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. நமக்காக உதவியவர்களை ஏமாற்றிவிட்டோமே, எப்படி அவனுடைய சந்திப்பது என்று சிறிது கூட குற்றுணர்வு ஏற்படுவது இல்லை. தவறு செய்கிறவர்கள் எல்லாம் துணிச்சலாக வலம் வருவதும் நியாயவான்கள் எல்லாம் பணிவோடு நடப்பதும் நாம் அன்றாடம் காணுகின்ற விசித்திர காட்சிகளாக இந்த மண்ணில் காணுகிறோம். துரோகங்களில் எந்த துரோகமும் கொடுமையானது என்று வரையறுக்க முடியாது. எல்லாவற்றிலும் குழந்தைகள் பெற்றவர்களையே அலட்சியப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் மிகப்பெரிய துரோகம் என்றுதான் பல இலக்கியங்களிலே சான்று சொல்லப்படுகிறது. என்னென்று கொன்றார்க்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகர்க்கு என்கிறார் வள்ளுவன். உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகர்க்கு என்கின்ற சொற்றொடரில் மகர்க்கு என்கிற சொல் யாரை சுட்டுகிறது? பெற்றோருக்கு தன் கடமையை செய்யாத மகனுக்கு எந்நாளுமே விமோச்சனம் இல்லை என்பதையே குறிக்கிறது. பெற்றோருக்கே துரோகம் செய்கின்ற மகன்கள் இன்று ஏராளமாக பெருகி இருப்பது கண்கூடு. பணத்திற்காக அப்பாவை அடித்து துன்புறுத்துகின்றவனும் பட்டினி போட்டு கொல்லுகின்றவர்களும் பாகத்தை பிரித்து கொடுத்ததும் அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு மகன்கள் என்று சரித்திரத்திலே இலக்கியத்திலும் பரிதாபமான நிகழ்வுகளை நாம் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்புடைய இந்த மண்ணுலகில் இனிக்க பேசுகின்றவர்கள் எல்லாம் இனிமையானவர்கள் என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அவர்கள் நமக்கு கொடுக்கிற மரியாதையெல்லாம் ஆழ் மனத்திலிருந்து வருவது இல்லை, மேம்போக்கானது. அவர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டினால் சேவலை போல சிலிர்த்து காட்டுவார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெருவிலே நாம் போகின்ற பொழுது ஒரு நாள் நாம் பிஸ்கட் போட்டால் மறுநாள் போட்டாலும் போடாவிட்டாலும் அந்த நாய் வாலாட்டி கொண்டே தான் வரும். விலங்குகள் எல்லாம் விசுவாசமாக இருக்கிற மனிதன் மட்டும்தான் தன்னை மேன்மையான என்று சொல்லிக்கொண்டு படு துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடக்க காலத்தில் அப்பழுக்கற்ற மனிதனைப் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது சிலருடைய நாடுதான் வளர்ச்சி பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். எந்த சமுதாயத்தில் விசுவாசமும் அபிமானமும் அதிகரித்து கொண்டிருக்கிறதோ அங்கேயே பண்பாடு வளர்கிறது, நாகரிகம் உயர்கிறது என்று நாம் நம்பலாம். நாம் துரோகங்களை எதிர்பார்க்கலாம், சந்திக்கலாம், அவற்றில் இருந்து படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். இனி யாரும் ஏமாற்றாதவரை முதிர்ச்சியை பெறலாம், ஆனால் நாம் ஒருபோதும் துரோகிகளாக மாறிவிடக்கூடாது. அன்பார்ந்த பெரியோர்களே, களங்கமில்லாமல் இருந்தவர்கள் மட்டுமே இந்த உலகிற்கு எப்பொழுதும் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார்கள். நீங்களும் பல பேருக்கு வழிகாட்டுகின்ற நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, நாணயமானவர்களாக, பண்பாடு நிறைந்தவர்களாக வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக வாழ்வதுதான் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணுக்கே நாம் செய்கின்ற மரியாதை என்பதை உணர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.